ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லவ் மூவி பார்க்க போகிறோம். லவ்னா சாதாரண லவ் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இவ்வளோ லவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அவ்வளோ லவ் இருக்கிற மூவி தான் இது. மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே, என்னோட பேர் ஜாங், என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னோட ஹஸ்பண்ட் தான், அவங்களோட பேர் சிமியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில கல்யாணம் ஆகியிருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவான். அதனால இவளும் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இவனோட பேர் ஹூ. இவன் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் உள்ளே வருவா. ஆனால் கையில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவா. அப்போ ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, என்னதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலுமே இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் அழுதுகிட்டே அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட வீட்டில் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால இவனுமே, நீ அதை பற்றி கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டே நீனும் நானும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். அதனால ஹீரோயின் நைட் ஆகிட்ட பிறகு பாய் ஃப்ரெண்ட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பா. ஆனால் அந்த நைட்டு முடிய போகுது. அப்படி முடிய போகிற நேரம் ஆகியுமே பாய் ஃப்ரெண்ட் வரமாட்டான். அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வருவான். அவன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, அவனுக்கு உன்னை விட 10 மில்லியன் தான் பெருசாக போயிடுச்சு, அவன் அந்த காசை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்கும் இடையில கல்யாணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டு திருப்பியும் ஹீரோயின் நம்ம கூட சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் அவளை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவள் கையில் இருக்கிற பாக்ஸ் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு, இதுக்கான தேவை எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, இதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறா. அப்போ பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஹீரோ உன்னை நல்லா ஏமாற்றி வச்சுருக்கான், இன்னொன்று கூட நீ அவனை நம்ப தான் போறியா, அது மட்டும் இல்லாமல் நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஆனாலுமே ஹீரோயின் அவன் சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காம, எனக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுவும் நிறைய ஸ்மோக் வேற பண்ணிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு, நீங்கள் ரொம்பவே பேடான மூடில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் அவன் பக்கமாக இழுத்துட்டு, எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், நீ இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்னோட கிளாஸ்மேட்டை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோ உன்னோட கிளாஸ்மேட் அப்படின்னா அது ஃபீமேலா இல்லை மேலா, யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, ஹூவை பார்த்துட்டு வந்த அப்படிங்கிற விஷயம் இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறா. அதனால இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினோட பதிலையே ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறத ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்பவே பொசசிவ் ஆகி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஹோட்டல் ரூமில் மீட் பண்ணதை ஹீரோ அங்கே இருக்கிற சிசிடிவி வழியாக அவனோட ஃபோனில் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ நடக்கிற சீனை காட்டுறாங்க. அந்த டீப்பான கிஸுக்கு அப்புறம் அப்படியே அலைக்க ஹீரோயினை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ அவனோட மனசுக்குள்ள, உனக்கு உண்மையாகவே இதயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவோட அசிஸ்டண்ட் கால் பண்ணுறான். ஹீரோயின் எந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எப்போ வந்தா, வெளியே போனா, யார் கூட பேசுனா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுறான். இப்போ ஹீரோ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அதில் இவன் ரொம்பவே குட்டி பையனாக இருந்திருப்பான். அப்போ இவன் ஹீரோயினோட வீட்டுக்கு போகும்போது ஹீரோயினோட அப்பா தான் இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹீரோவோட ஃபேமிலிக்கும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கடையில் ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பா. இது எல்லாத்தையுமே வெளியே நிற்கிற ஹீரோவுமே கேட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோ நினச்சி பார்த்துட்டு, உன்னை என் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்படியே காலையில் விடியுது. ஹீரோயின் ஒரு மூவியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த மூவிக்கு ப்ரொடியூசர் யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால இவளோட ஃப்ரெண்டு இவளுக்கு கால் பண்ணிட்டு, நம்மளோட மூவிக்கு யாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வேணும்னா நீ சொல்ல, அவர்கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோயினுமே, ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஸோ என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இவளுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பான். ஆனால் இவ தான் அதை கவனிக்காம விட்டுருப்பா.
அப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்தா என்ன, நீ ஹீரோ கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு அவரை மயக்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துடலாம்ல அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோயின் வந்து நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு நைட்டோட முடிகிற விஷயம் கிடையாது, ஏற்கனவே நேற்று நைட் நடந்த விஷயத்துக்கே எனக்கு இடுப்பு வலி தாங்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கூடவே ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோ இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வருவான். அப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இருந்தாலுமே சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் எனக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ வந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான் இருக்கேன், அதனால தான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோயினுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் ஹீரோ வந்து உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆனாலுமே ஹீரோயின் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேற யாரையாவது கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு வேணுங்கிற மருந்தை அந்த ட்ரேலையே நான் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுமே அதை கையில் எடுத்து பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தா எனக்காக மெடிசன்லாம் வேற ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் என்னமோ புது இன்வெஸ்டரை எங்கேருந்து தேடி கண்டுபிடிக்க போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இன்வெஸ்டர் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. கடைசியாக அந்த இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோயினை எப்படியாவது நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் என்ன வந்து வீடியோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, நீ உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போய் பார்த்தா இவளும் இவளோட பாய் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் கீழே பண்ணிட்டு இருக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. ஐயோ நம்மளோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட வீட்லேயுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயின் வந்து அவளோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்குள்ளே வந்து நின்ன உடனேயே அப்பா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை போய் இப்படி மீட் பண்ணிட்டு வந்திருக்கியே, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு ஹீரோ வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவரோட குழந்தைய உன்னோட வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. இங்க ஒரு பக்கம் ஹீரோ வந்து ரொம்பவே முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவான். திருப்பியும் அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ மட்டும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே லாஸ்ட்ல போயிடும், ஸோ அதனால ஒழுங்கா கால் பண்ணி அவர்கிட்ட பேசுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே உள்ள வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு வந்து என்கிட்ட இருந்து டைவர்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே அம்மா வந்துட்டு ஒழுங்கா அவர்கிட்ட போய் சாரி கேட்டு ஒன்று சேரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கடைசியாக ஹீரோ வந்து அம்மாவையும் அப்பாவையும் ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்குற மாதிரி பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க வெளியே வரதை பார்த்த உடனேயே இவங்க கிட்ட போயிட்டு நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ வந்து என்னோட ஒய்ஃபு இப்போ பிரசிடென்ட் ஹூவை மட்டும் தான் மீட் பண்ணிட்டு வந்தாங்க, இதில் இப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஹீரோ இவ்வளோ போல்டாக ஹீரோயினுக்காக பேசுவான் அப்படின்றத ஹீரோயின் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. ஸோ அதனால அவளுமே வந்து ரொம்பவே போல்டாக பேச ஆரம்பிக்கிறா. நான் வந்து ஹூவை மீட் பண்ண போனேன் அப்படிங்கிறது உண்மைதான், பட் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக்குற அளவுக்கு அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுறா. இதெல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்டும் கேட்டுட்டு தான் இருக்கான். இவன் ஹீரோயினை மீட் பண்ணது ஹீரோக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவன் கண்டிப்பாக சண்டை போட்டுருவான் அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கவே இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் லவ் பண்ண பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டல, திருப்பி நான் வந்து அவளை அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை பார்க்குறான். அதில் இவனும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து பேரா போட்டுக்கிட்ட செயின் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு திருப்பியும் ஹீரோனோட மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அசிஸ்டண்ட்டுமே உள்ள வரான். அசிஸ்டண்ட் கிட்ட இதில் இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே எனக்கு ப்ராப்பராக சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் கூட நம்மளோட ஹஸ்பண்டுக்கு நம்ம மேலே எவ்வளோ லவ் இருந்தால் நம்மளை இவ்வளோ அதிகமாக நம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி நினச்சி பார்க்குறா. அதே நேரம் ஹீரோவுமே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே என்ன நடந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்ல வரா. ஆனால் ஹீரோ வந்து எனக்கு இந்த பிரச்சனையை பற்றிலாம் கவலை கிடையாது, என்னைக்கு உனக்கும் எனக்கும் இடையில கல்யாணம் முடிஞ்சதோ அப்போத்துலேருந்து நீ என்னோட ஒய்ஃப், அதனால நான் இதை பற்றிலாம் கேட்க விரும்பலை. ஆனால் உனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அவன் மேலே அப்படின்னா நீ வந்து என்கிட்ட இருந்து தாராளமாக டைவர்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஹீரோயினும் அவளோட மனசுக்குள்ளே இன்னுமே நான் ஹூ மேலே ஃபீலிங்ஸோட இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறா. ஹீரோ வந்து கரெக்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் உள்ள வந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சு
முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. அதை வச்சு இப்போ வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவை நல்லா நோட் பண்றா. ஹீரோவை பார்த்து நல்லாவே மயங்கிட்டான்னு தான் சொல்லணும் அந்த செகண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்புறதுக்காக போவா. ஆனா ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயின் அவன் பக்கமா இழுத்துட்டு என்ன சொல்லணுமோ அதை வந்து இப்ப சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்போ வந்து நான் உங்களோட ஒய்ஃபு. அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் மேல சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட இருந்து மறக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து எங்க நீங்க கோவப்படுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்றா, டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவுமே உடனே டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே பாய் ஃப்ரெண்ட் தான் எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சேருவோம் அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு என்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருங்க நான் வந்து கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உன்னோட மொபைலில் உன்னோட கான்டாக்ட் நம்பரே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் இவன் வந்து இப்போ கோவமாக இருக்கானா இல்லைன்னா நார்மலாக தான் இருக்கானா அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு, நாளைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னோட ஒய்ஃப் நீ தான் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டியோட வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினுமே வேக வேகமாக அவங்களோட வெட்டிங் ரிங் எடுத்து ஹீரோவோட கையில் வந்து போட்டு விடுறா. ஹீரோவுமே வந்து ஹீரோயினுக்கு ரிங் போட்டு விடுறான். அந்த வெட்டிங் ரிங்கை கையில் போட்ட பிறகு தான் ஹீரோவோட மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று நடக்குது. ஃபர்ஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பேசுறதுக்காக வரான். அப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்களோட கழுத்தில் வந்து எது புதுசாக போட்டிருக்கீங்களே அது வந்து என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டும் அந்த செயினை டச் பண்ணிட்டு இது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே உள்ள வராங்க. அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னா எதுக்காக ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மாற்றி கையை வந்து கோத்துக்கிறாங்க. அப்படி கையை கோத்துக்கும் போது அவங்களோட வெட்டிங் ரிங் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் ரொம்பவே நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களோட வாழ்க்கைக்குள்ள இப்படி தேவையில்லாமல் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அங்க இருக்கிறவங்களுமே அப்படின்னா எதுக்காக பூவை வந்து உங்களுக்கு இடையில வரவிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்ப வேணும்னா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ஹீரோயினுக்கு வந்து என் மேலதான் ரொம்பவே அக்கறை அதிகம் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவன் ஒரு 10 மில்லியனுக்காக உன்னை வந்து விட்டுட்டு போனான், இவங்கிட்ட வந்து அன்பு கிடைக்கும் அப்படிங்கறத நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றான். இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ வந்து உனக்கு எப்பவுமே பொருத்தமா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வந்து இங்க பாருங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கும்போது இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோ, எப்படியா இருந்தாலுமே திருப்பியும் என்கிட்ட ஹீரோயின் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கான்பிடென்ட்டா சொல்றான். ஆனா அங்கேயே ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல நின்றுட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா ஹீரோயின் வந்து ஹூ கூட தான் போயிடுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே ரொம்ப சோகமா அங்கிருந்து வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா அப்போன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறான். இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அப்படி இருந்துமே பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்க பாரு, அவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அந்த சைட் கிராஸ் பண்ணி போக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட சத்தம் கேட்டதுனால அவனும் வந்து உள்ள வந்து பாக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ண அப்படின்னா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து பாய் ஃப்ரெண்டை கண்ணத்திலே அடிச்சிடுறான். அதனால அவனும் வந்து கீழே விழுந்துடுறான். அப்போ ஹீரோ வந்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் கிட்டே வந்து இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்கே பாரு, அவ வந்து உன்னை லவ் பண்ணவே இல்லை, என்னதான் வந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோயின் வந்து எங்க ஹீரோ வந்து கோச்சுப்பானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஹீரோவோட கையை வந்து பிடிக்கிறா. ஆனா அப்போ கூட ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு எந்த முடிவு வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணி காட்டுறான். அதுல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருப்பால, அப்போ வந்து இவங்கிட்ட என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா எனக்கு வந்து அவர் மேல லவ் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், அப்படி இருக்கும்போது நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இதை வந்து ஹீரோ கேட்டுடுறான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு இருந்த ஹீரோயினோட கையை வந்து விட்டுடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிடுது. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கூட பாய் ஃப்ரெண்டை தான் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு
இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏதோ சொல்றதுக்காக வரா. ஆனா ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம், இனிமே அதை பத்தி பேச வேணாம், நீனு நானும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தானே இருக்கோம், இதை மாதிரி எப்பவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்படியே வந்து நைட் ஆயிடுது. 2 பேருமே ரூம்ல தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, அந்த ரெக்கார்ட்ல பேசினது என்னோட வாய்ஸ் தான். ஆனா அத வந்து நான் இப்படி சொல்லல. நான் வந்து வேற மாதிரி தான் அந்த டயலாக்க சொன்னேன். ஆனா அது வந்து மாறி போச்சு இப்படி" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினுக்குமே கொஞ்சம் நிம்மதியாகுது. இருந்தாலுமே ஹீரோக்கு வந்து பாய் ஃப்ரெண்டை நினைச்சு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அதனால டக்குன்னு ஹீரோயினை பெட்ல தள்ளிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே காலையில விடியுது. ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, நம்ம இன்னைக்கு ஷூட்டிங்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஷூட்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்களோட கம்பெனி கிட்டேயே வந்து நம்ம ஷூட்டிங் எடுக்க முடியுமான்னு கேக்குறியா அப்படின்னு கேக்குறா. இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு எப்படி வந்து இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட கண்ணை மூடிட்டு, என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களோட கம்பெனியை எனக்கு கடனா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா அப்போன்னு பார்த்து தான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுடுறா. ஆனா ஹீரோவை ஹீரோயின் என்னங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இப்ப நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். ஹீரோயின் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு நான் அதை கேட்டேன், இன்னொரு வாட்டி எனக்காக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வரான். ஆனா அப்பவுமே ஹீரோயின் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறா. அதனால ஹீரோ பக்கத்துல இருக்கிற கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு, நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்கிற டை எடுத்து இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து அதை கையில வாங்காம இதை நீயே போட்டு விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே வந்து சைகை காட்டுறான். இதை ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு வந்து டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்பதான் எனக்கு இன்னைக்கு ஷூட் பண்றதுக்கு இடம் வந்து கிடைக்கல, உங்களோட கம்பெனில வந்து இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோவும் வந்து ஓகே சொல்லிடுறான். அது மட்டும் பார்த்தாதுன்னு ஹீரோயின் அவன் பக்கமா இழுத்து, இங்க பாரு, இந்த ஹெல்ப் மட்டும் கிடையாது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னை வந்து உடனே கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினுமே வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போறதுக்காக பாக்குறா. ஆனா ஹீரோ வந்து அவளை விட மாட்டேங்கிறான். அவளை அப்படியே தூக்கி டேபிள் மேல வச்சுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஷூட்டிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு, இந்தாங்க இதை வந்து ஹீரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை வந்து கொடுத்துட்டு போறான். ஹீரோ இப்படி கேர் பண்ணிக்கிறத பார்த்தா ஹீரோயினுக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்போன்னு பார்த்து ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டு, என்னடி நீ போட்ட மாய மந்திரம்லாம் வேலை செய்யுது போல இருக்கு, உன்னோட கையில என்ன சூப்பெல்லாம் வந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா. ஆனா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து துரத்தி விட்டுடுறா. இப்படி எல்லாத்தையுமே செட் பண்ணிட்ட பிறகு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க நீங்களாம் யாரு, எதுக்காக இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாத்தையுமே போக சொல்றா. அதனால ஹீரோயினுமே நான் வந்து அவரோட ஒய்ஃப் தானே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்கே ஷூட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எல்லாருமே வெளியே கிளம்புங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே உள்ள வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதனால ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அதனால ஹீரோவுமே அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இந்த இடத்த நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கம்பெனிக்கு வெளியே இருக்கிற இடத்துலையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாடலா இருக்கிற பொண்ணுக்கு வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது திடீர்னு. அதனால இவ வந்துட்டு என்னால இன்னும் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த சீன்ல அந்த மாடல் வந்து பைக் ஓட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ ஹீரோயின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் வந்து பைக் ஓட்டிட்டு போறத ஹீரோவுமே வந்து ஒரு பக்கம் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ எப்பவுமே கையில ஒரு டைரி வச்சிருப்பான். அந்த டைரிக்குள்ள ஹீரோயினோட போட்டோ வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைரி ஃபுல்லாவே ஹீரோயின் பத்தி தான் எழுதி வச்சிருப்பான். இப்போ அந்த டைரியை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப இவன் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பான்ல, அந்த மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அங்க தெரியாம ஒருத்தன் பாலை வந்து உள்ள விட்டுடுறான். இதனால ஹீரோயின் டக்குன்னு கீழே விழுந்துடுறா. ஆனா அந்த இடத்துக்கு திடீர்னு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வேகமா ஹீரோயினை வந்து தூக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் தூக்கியிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து பார்த்தாதான் தெரியுது இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை பார்த்த உடனே என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இவனை இறக்கி விட்டுட்டு, இங்க பாரு, உனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லை, என் கையை விடு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் வந்து கையை விடாம டைட்டா வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு அவனோட கையை உதறி விட்டுட்டு ஹீரோயின்
ஹீரோயினை வந்து அவன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறான். டாக்டர் வந்து ரொம்ப பெரிய காயெல்லாம் கிடையாது, நீங்க நாளைக்கே வந்து இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா ஹீரோயினோட மனசுல சின்னதா வந்து ஒரு பயம் இருக்குது. எங்க திருப்பியும் ஹீரோ வந்து நம்மள தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை தப்பாலாம் நினைக்கல. அவன் வந்து ரொம்பவே நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் உனக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட மொபைலை வாங்கிட்டு இவனோட நம்பரையே வந்து இப்பதான் சேவ் பண்ணி கொடுக்குறான் போல இருக்கு. உனக்கு வந்து எப்போ ஹெல்ப் வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு உங்களை பார்த்தா கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா நான் தானே ஃபஸ்ட்டெல்லாம் போய் பார்க்கணும், ஸோ அதனால தான் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து நம்பர் சேவ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ரிங்கு வந்து போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, பட் மற்றதெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இது எந்த கேட்டகரின்னு எனக்கு புரியல. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போறான். ஹீரோயின் வந்து ஊட்டி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்திருப்பா. ஆனா ஹீரோ வந்து ஊட்டி விடாம கையிலே வந்து சாப்ஸ்டிக்கை கொடுத்து விடுறான். அதனால இவளும் வந்து ஒன்னொன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருப்பால, அந்த போட்டோவை வந்து அனுப்பிச்சு வைக்கிறா. இது வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அவனோட ப்ரொஃபைல்ல இந்த போட்டோ வந்து மாத்தி வச்சிருப்பான். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எல்லாருமே பேசுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எதுக்கு என்ன இப்படி பாக்குற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நைட்டு வந்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறான். பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் இருக்க மாட்டா. ஸோ அதனால ஹீரோயின் எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அவனும் எந்திரிச்சு வெளியே போறான். இப்போ ஹீரோயின் வந்து வெளியே ரொம்ப தீவிரமா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால நைட்டு 2 மணிக்கு எதுக்கு தூங்காம இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக அமையலை அப்படிங்கிற விஷயத்த சொன்னான். ஸோ அதனால தான் அது திருப்பி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது சரியாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோவுமே உனக்கு எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து சீக்கிரட்டாக வந்து ஒருத்தங்க லவ் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ அவனோட டைரி எடுத்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் ஹீரோயின் வந்து ஹூவா தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டில் சொல்லும்போது கரெக்டாக ஹீரோவுமே அவளோட வீட்டுக்கு வந்திருப்பான். இவ பேசுறதையும் வந்து கேட்டிருப்பான். அப்போ அவன் கையில் கேமரா வச்சிருப்பான். இதை வந்து ஹீரோயின் கிட்ட எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம அவன் கீழேயே வச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த கேமராவை எடுப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவுமே வந்து இதை கேட்டுட்டு இருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து இதை பெரிய விஷயமா கண்டுக்காம வந்து ஈஸியா கடந்து போயிருப்பா. ஆனா ஹீரோவோட மனசுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக ஷர்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து ஹீரோ மேல வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோவுமே வந்து ஒரு செகண்ட் நம்மளுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கடைசியா தான் பாய் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதனாலயுமே ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இதை ஹீரோயின் எப்படி எடுத்துக்கிறா அப்படின்னா, ஏற்கனவே ஹீரோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பொண்ணை நினைச்சுதான் இவன் இப்படி உருகிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறா. ஆனா ஹீரோ ஒரு பக்கம் இப்பவாது என்னோட லவ் இவளுக்கு புரியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடய அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்து அவ ரெடி பண்ண புது ஸ்கிரிப்டை எல்லாருக்கிட்டையும் காட்டுறா. எல்லாருக்குமே அந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே பிடிச்சிருது. அதனால ஹீரோக்கு நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. ஹீரோவுமே அதை எடுத்து பாக்குறான். அதுல தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை பார்த்துட்டு இப்படி தேங்க்ஸ் சொன்னாலும் எனக்கு பத்தாது, ஏதாவது ஸ்பெஷலா நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதனால ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே சூப் செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பா. ஆனா உள்ள வந்து பார்த்தா ஹீரோ வந்து உள்ள இருக்க மாட்டான். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோட டைரி வந்து தெரியுது. அதனால இவளுமே அதை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறா. இந்த டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே 11 வருஷம் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஹீரோயின் வந்து இப்போ கூட ஹீரோ வந்து தனியா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறா. ஆனா உள்ள போய் பார்த்தா இவளோட போட்டோ இருக்கு. ஹீரோயின் இதை என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கூட ஒருத்தி வந்து சண்டை போட்டிருப்பாள். அவ வந்து அந்த டைரியை பிடுங்கிட்டு ஹீரோ வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோயின் வந்து எங்க போனாங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ வந்து வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, ஸோ அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்புவா. இவ கிளம்புற அதே நேரம் தான் ஹீரோவுமே வந்து அந்த ஆபீஸ்க்குள்ள வருவான். உள்ள வந்த உடனேயே ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு தான் கேக்குறான். ஆனா இவ வந்துட்டு உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க கை வச்சாங்க, ஸோ அதனால அவங்கள வெளியே போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா.
அப்போ ஹீரோவுமே டென்ஷன் ஆகிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வெளியே அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் டேபிள் மேலே இருக்கிற அந்த சூப்பை வந்து கவனிக்கிறான். ஃபர்ஸ்ட்டுன்னு வந்து ஹீரோ கிட்ட இந்த சூப்பை உங்களுக்காக தான் ஹீரோயின் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட மைண்டுக்குள்ள அந்த டைரியை பற்றி தான் வந்து கவலையாக இருக்குது. ஸோ அதனால் அவள் பாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பா அவளோட ஃப்ரெண்டு கூட. இப்போ ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வரமாட்டியே, ஆனால் இன்னைக்கு என்னமோ புதுசாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஹீரோ ஊரில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு எது எப்படியோ நம்மளோட மூவி வந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வந்திருக்காது. அதை நினச்சி ரொம்பவே கவலையாக இருப்பான். ஆனால் அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால ஹீரோவுமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து அட்டன் பண்ண மாட்டா. ஸோ அதனால ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஒரு பக்கம் ஹீரோயினை குடிச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து 1 மாசம் ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னை யாருமே வந்து அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனேயே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ கையில இருக்கிற ஒரு மெடிசனை வந்து பாக்குறா. அதை டக்குன்னு இவளோட கையில வாங்கிட்டு இந்த ஹேங் ஓவர் மெடிசனை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோ இந்த மெடிசன் உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட அந்த மெடிசனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு நீ எதுக்காக இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்டான உமனு, ஸோ அதை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்ல, அதுக்காக தான் ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து இப்ப வேணும்னா நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேமராவை வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதெல்லாம் வேணாம், நீ தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேட்காம அவளோட கேமரா எடுத்துட்டு வரா. ஹீரோயின் கொஞ்சம் போதையில இதுக்கு முன்னாடி நான் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்கா மாத்தி உங்ககிட்ட நான் வந்து கொடுத்தேன், ஆனா அது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த புக்கை வந்து ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு தான் கொடுத்துருப்பா. ஆனால் ஹீரோவோட கைக்கு வந்து அந்த புக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனோட டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே ஹீரோவோட ஷர்ட்டெல்லாம் டச் பண்ணி பார்க்குறா. அவனோட மசில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதனால உன்னோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஒரு பக்கம் அதெல்லாம் வேணாம் விடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து விட மாட்டேங்கிறா. அதெல்லாம் முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப கால் தவறி போய் அங்க இருக்கிற சோஃபாலேயே 2 பேரும் படுத்துடுறாங்க. அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்னை பிடிக்காம தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறா. அதனால ஹீரோ வந்து நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த டைரி மேட்டரை வந்து ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அந்த டைரியில நான் உன்னை பத்தி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து தூங்கிடுறா. அப்ப ஹீரோ ரொம்பவே சோகமா என்னோட லைஃப் ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறா. அவ கண்ணு முழிச்சு பார்த்த பிறகுதான் அவளுக்கு வந்து நேத்து நைட் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறதே ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவளோட மனசுக்குள்ள நீ வந்து நேத்து நைட் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, அவரோட டைய வந்து கலட்டினது மட்டும் இல்லாம ஷர்ட்டையும் வேற கலட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஹீரோயின் குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினும் வந்து அதை குடிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு நேத்து நைட் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோடனே அவளுக்கு பொறையேறிடுது. அதனால ஹீரோவுமே அவளோட முதுகெல்லாம் தட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயினோட போனுக்கு இன்னைக்கு இன்வெஸ்டரை வந்து மீட் பண்ணணும், ஸோ அதனால சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவளும் வந்து அதை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா போறதுக்கு முன்னாடி இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஸோ அதனால நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா கிளம்பி அவளோட ஆபீஸ்க்கு போய் பாக்குறா. பார்த்தா அந்த இன்வெஸ்டர் இருக்கிற வேண்டிய இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. பட் என்னதான் இருந்தாலுமே மூவியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கறதுக்காக இப்ப பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து மூவியை போட்டு காட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவளை அறியாமலே தூங்க ஆரம்பிச்சிடுறா. உடனே இவனும் வந்து அவனோட கோட்டெல்லாம் கலட்டி அவன் மேல வந்து போட்டு விடுறான்.
அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவன் வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த பேச்சு சத்தம் கேட்ட உடனே ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா இவன் கையில இவளோட ஃபோன் இருக்கு. உடனே இவளும் வந்து அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா ஹீரோ வந்து லைன்ல இருக்கான். அதனால இவளுமே வந்து பேச ஆரம்பிக்கிறா. அதாவது நான் இன்னைக்கு வந்த இடத்துல தூங்கிட்டேன். அதனால தான் இவன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச வரதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து அதை பற்றிலாம் வந்து பிரச்சனை கிடையாது. நான் வந்து உன்னை கூப்பிட்டுறதுக்காக இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அடுத்தவங்களோட ஃபோனை பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கே தெரியாமல் நிறைய விஷயம் நடந்து போச்சு, அதை வந்து நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், உன்னை வந்து அவன் கல்யாணம் பண்ணது கூட ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். ஆனால் ஹீரோயின் வந்து நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுமே உள்ளே வந்துடுறான். அதனால ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து விடாமல் கையை பிடிச்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சும்மாவா இருப்பான். டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ரெண்டு பேரும் காரில் ஏறிட்ட பிறகும் கூட அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரா. அப்போ பாய் ஃப்ரெண்டுமே ஹீரோயின் போகாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். இவனை பார்த்ததும் ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. இவனை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு வந்து நான் கிஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவன் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட விண்டோ ஸ்க்ரீனையுமே வந்து இறக்கி விட்டுட்டு இருக்கான். அப்போ கார் மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டும் வந்து பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ வந்து விடாமல் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் பார்க்குற வரைக்குமே. ஒரு கட்டத்துக்கு மேலே பாய் ஃப்ரெண்ட் ஓட முடியாமல் நின்ன பிறகுதான் ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த விஷயம் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலுமே என்னோட ஃபீலிங்ஸை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த காலை வந்து ஹீரோ தான் அட்டன் பண்ணுறான். எடுத்த உடனே நீ எப்படி இருக்க அப்படின்னு தான் கேட்குறான். இதுக்கு இவன் வந்துட்டு இங்கே பாரு அவள் வந்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே டென்ஷனா இங்கே பாரு உன்னோட விரல் கூட அவன் மேலே படக்கூடாது, நீ வந்து அவளை டச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து ரொம்பவே கூலா இங்கே பாரு எனக்கும் அவளுக்கும் இடையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறான். ஏற்கனவே அங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால இவன் மேலே மேலே டென்ஷன் ஆகுறான். உடனே காலை வந்து கட் பண்ணிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டு கால் பண்ணிட்டு இங்கே பாரு நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு ஹீரோயின் இருக்கிற அட்ரஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயின் அவளோட வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறா. கண்ணை முழிச்ச உடனே பாய் ஃப்ரெண்ட் வந்து இவகிட்ட அவன் வந்து உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வருது. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே உள்ளே வரான். அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், வந்து நீங்கள் என்னை ஏமாத்துறதா சொன்னான், அப்படி நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ என்ன நீ அவன் கூட போகணும்னு நினைக்கிறியா இல்லைன்னா என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இதுக்கு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியாவே இருக்கா. அதனால ஹீரோயினை பெட்ல தள்ளிட்டு இப்ப நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலுமே நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறா. இந்த பார்வையிலேயே ஹீரோ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத. அதனால இவனுமே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்றான். அதில் நான் உன்னோட வீட்டுக்கு கீழே உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய் பார்க்குறான். வீட்டுக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் காரில் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி போகிறான். அதே நேரத்தில் பாய் ஃப்ரெண்டுமே காருக்குள்ளே ஏறுறான். அப்படியே ஹீரோயினோட ஃபோனுக்கு நீ என்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ லேட் ஆனாலுமே பரவாயில்ல, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ அவனோட கார் எடுத்துகிட்டு வந்து பாய் ஃப்ரெண்டோட காரில் வந்து இடிச்சிடுறான். இதனால ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் அடிபட்டுருது. இந்த சத்தம் கேட்டு ஹீரோயினுமே கீழே வந்துட்டு டக்குன்னு ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஓகேவா தானே இருக்கீங்க, இந்த விஷயத்த நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு இங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, அதனால தான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன், என் கூட இப்போவே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் வந்து இவரோட ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது நான்
நான் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் உன்னை எவ்வளவு ஃபோர்ஸா வந்து கிஸ் பண்ணான், அவன் உன்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீ வந்து ஏன் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து நீ ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிற, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இந்த 4 வருஷத்துல எங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம இருக்குன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. இந்த விஷயம் பாய் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலுமே இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். அதனால வேணும்னே ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நீ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால நீ இங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த கிஸ்ஸை ஹீரோவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவனுக்குமே வந்து கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இவன் முன்னாடி நம்மளை வந்து கிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறத நினைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டுமே நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்ப அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோ கையில அடிபட்டு இருக்கிறத வந்து கவனிக்கிறா. வாங்க நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. காலையில விடிஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோட அப்பா கால் பண்ணிட்டு நீ உன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவுமே அவனோட வீட்டுக்கு போறான். அப்ப அம்மா வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு இவ வந்து சரியான மருமகளா இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, ஸோ அதனால நீ இவளை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து அப்பா வந்து ஹீரோ கிட்ட இங்க பாரு, ஏற்கனவே அவளுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையால நம்மளோட குடும்பத்துக்கு தான் வந்து ரொம்பவே அசிங்கமாகுது, அதனால ஒழுங்கா டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பவுமே அவன் வந்து முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால அப்பா வந்து இங்க பாரு, இவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒரே மூவில வந்து ஒர்க் பண்றாங்க, ஒன்னு இவளை அந்த படத்துல இருந்து விலக சொல்லு, இல்ல அப்படின்னா நம்மளோட குடும்பத்துக்கு வந்து ஒரு வாரிசை பெத்து கொடுக்க சொல்லு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இனிமே வந்து நீங்க எனக்கு பேர பிள்ளைங்க எதுவுமே வந்து பெத்து கொடுக்கல, அதனால ஒழுங்கா இது ரெண்டுத்துல எதுக்காவது ஒண்ணுக்காவது நீங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதனால இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் சொல்றான். ஹீரோயின் வந்து எனக்கு உங்களுக்கு பேர குழந்தை பெத்து கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து கண்டிப்பா இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றா. அதனால அப்பவுமே அப்படின்னா சரி, இப்போ வந்து நான் உங்களை சும்மா விடுறேன், ஆனா நீங்க வந்து சொன்னதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்படியே வந்து நைட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. வழக்கமா எப்பவுமே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து போவான். ஆனா இப்ப என்னடானா அவங்க அப்பா இப்படி சொன்னதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் கிட்ட போகாமையே இருக்கான். இது ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. அதனால இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு இது கண்டிப்பா வேணுமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோ வந்து இந்த வேலைக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேபிள் கிட்ட போறான். ஆனா ஹீரோயின் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோ வந்து அப்படின்னா உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஓகே தானே அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் வந்து அப்படின்னா இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட இடத்துல திருப்பியும் வந்து படுத்துக்கிறா. இப்ப ஹீரோவுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த நாளுக்காக நானுமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்றதுக்காக கிட்ட போறான். ஆனா அப்போன்னு பார்த்து ஹீரோவோட போன் வந்து ரிங் ஆகுது. ஹீரோ போன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுக்கிறான். அப்ப ஹீரோயினுமே யார் கால் பண்றா அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து நாளைக்கு நான் ஊருக்கு வந்துருவேன், சோ என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே கேட்டுடுறா. அப்ப அவளோட மனசுக்குள்ள அப்படின்னா ஜியா வந்து திருப்பியும் வர போறாளா அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு வந்து நம்மளோட மூவி ரொம்பவே நல்லா ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மேல எனக்கு லவ் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஃப்ரெண்டு வந்து அப்படின்னா இந்த விஷயத்த சீக்கிரமா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு சொல்றா. அதான் ஹீரோயின் வந்து இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, ஆனா அதுக்குள்ள எனக்குன்னு இன்னொரு பிரச்சனை கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது இவ ஜியாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. இத ஃப்ரெண்டுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ இதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா ஹீரோக்கு வந்து ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஜியாவும் உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜியா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ல இருந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து ஊட்டி விடுறதுக்கு வந்து ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். போன் பார்த்தா ஹீரோயின் வந்து என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றா. ஹீரோ இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகி போய் இப்ப என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயினுமே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்னங்கன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜியாக்கு ஒரு பக்கம் கடுப்பா
ஆகுது. என்னடா இது இவ ஏன்டா இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நான் இன்னைக்கு போட்டிருக்க ஷால் வந்து நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்து இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோவுமே இது பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பழத்தெல்லாம் குத்தி குத்தி கொண்டுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வருது. ஜியா வந்து அந்த ஃபுட்டை பார்த்த உடனேயே இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்றா. ஆனால் ஹீரோ வந்து நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுமே உனக்கு போருக்குன்னா பிடிக்காதுல்ல அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்து என்னோட ஒய்ஃப் எல்லாத்தையுமே மாத்திட்டா, நான் அவள் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் எல்லாமே சாப்பிட பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளும் வயிற்றுச்சல்ல ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினுக்காக ப்ரான்லாம் வந்து ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து தனியா கீழே நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு கீழே போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஜியாவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபைனலா நான் தனியா பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து கீழே இறங்கி போயிடுறான். ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன விஷயம், நீ என்ன எனக்கும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுமே வந்து ஃப்ரெண்டு சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணனா, அதனாலதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோ சும்மா இல்லாம அப்படியே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த கிசிங் சீனை மேல இருந்து ஜியாவுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோயினுமே நோட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவுமே அப்படின்னா சரி நான் வந்து போய் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். உடனே ஜியா மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இதெல்லாமே எனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து உங்களுக்கு இடையில இதுக்கு முன்னாடி என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், ஆனா எனக்கு வந்து அதை பத்தி கவலை கிடையாது, இப்போ வந்து அவர் என்னோட புருஷன், அப்படி இருக்கும்போது நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜியா வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல, ஹீரோக்கு வந்து என்னை விட ஒன்னதான் அதிகமாவே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுல ஜியாக்கு ஹீரோ மேல சின்னதா ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். இது ஹீரோவுக்குமே வந்து நல்லா தெரியும். பட் என்னதான் இருந்தாலுமே இவன் வந்து அவகிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா பேருக்கு மட்டும்தான் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமே தவிர மித்தபடி நமக்கு இடையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இது ஸ்டார்டிங்ல ஜியாக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இது போக போக சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இதுக்கு ஓகே சொல்லிடுறா. கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஜியா வந்துட்டு இதுக்கு காரணமே வந்து நீதான், உன்னாலதான் வந்து ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன ஹீரோ வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணாம பாய் ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பா. ஸோ அதனால ஹீரோவுமே ஜியாவை வந்து லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றான். பட் என்னதான் இருந்தாலுமே இந்த கஷ்டத்துல ஹீரோயினை மறக்க முடியாம ஸ்மோக் பண்ற ஹேபிட்டையுமே வந்து வளர்த்துக்கிறான். இப்ப இந்த விஷயத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஹீரோயின் வந்து ஹீரோயினை இவ்வளவு அதிகமா லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே ஜியாவுமே நான் சொல்றத நீ நம்பலனாலும் பரவாயில்ல, ஹீரோ கிட்ட வந்து வழக்கமா ஒரு டைரி இருக்கும், அந்த டைரி ஃபுல்லாவே உன்னை பத்தி தான் அவன் எழுதி வச்சிருப்பான், நீ வேணும்னா அதை போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாம ரொம்பவே சீக்கிரட்டா அந்த டைரியில என்ன இருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி பாக்குறா. அதில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறா. அதில் ஹீரோயினுக்கு வந்து பர்த்டேவாக இருக்கும். ஹீரோயினுக்கு வந்து ப்ரெசன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து அவனை கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுவா. இது கொஞ்சம் ஹீரோக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவோட பர்த்டே ஒரு நாள் வரும். ஸோ அந்த நாளாக பார்த்து ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக வாங்கி வச்சிருந்த சட்டையை வந்து இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து இந்த கிஃப்ட் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியா ஹீரோயின் வந்து இது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்புறம் ஹீரோயின் அடுத்தடுத்த பேச்சை வந்து திருப்பி பாக்குறா. அதுல ஹீரோயின் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. இதை தள்ளி நின்று ஹீரோ வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜியாவை அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கூடவே வந்து வச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பா. ஆனா அதுக்குள்ளேயே பாய் ஃப்ரெண்ட் வந்து அன்னைக்கு நைட் அங்க வராம போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில கல்யாணம் வந்து ஆகியிருக்கும். ஆனா அப்போ வந்து ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்து மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ கூட ஹீரோ வந்துட்டு அவனோட மனசுல நீ வந்து என்கிட்ட எப்போ வரணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்து தாராளமா வரலாம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்றான். இப்படி ஒவ்வொரு பக்கமா படிச்சு படிச்சு ஹீரோயினோட கண்ணெல்லாம் வந்து கலங்கி போயிடுது. நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள எவ்வளவு லவ் பண்ணியிருக்காங்க, ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்றா.
உடனே அவளோட ஃபோன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. ஹீரோவை பார்த்த வேகத்திலேயே டக்குன்னு ஹீரோவை போய் ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கா ஒன்றும் புரியல, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறான். அப்ப ஹீரோயின் வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இப்படி இவ பேச வரதுக்கு முன்னாடியே அங்க ஒரு சர்வெண்ட் உள்ள வந்துட்டு, உங்களோட அப்பா உங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு உங்களோட கசினோட பர்த்டே அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. வேக வேகமா கேலண்டர் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அன்னைக்கு ஜனவரி 15th, இன்னைக்கு தான் வந்து ஹீரோவோட பர்த்டேவும் கூட. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு இன்னைக்கு உங்களோட பர்த்டே அப்படிங்கறதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. என்னோட பர்த்டே வந்து நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட 20வது பர்த்டேக்கு வந்து நான் வந்தேன்ல, அப்படி வரும்போது உங்ககிட்ட நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், அந்த கிஃப்ட்டை எதுக்காக வெளியே தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னு சொல்றா. அப்ப சின்னதா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் வந்து ஹீரோக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா வந்து மாத்தி வச்சிருப்பா. இததான் வந்து பர்த்டே கிஃப்டா கொடுப்பா. ஆனா ஹீரோவோட வீட்ல ரொம்பவே பெரிய கேக்கு, அதுக்கப்புறம் ரொம்பவே காஸ்ட்லியான ப்ரெசென்ட்லாம் கொடுத்து ஹீரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தயக்கமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஹீரோ கிட்ட வந்து அதை கொடுக்குறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேக் கட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோயின் வந்து வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்ப அவளோட மனசுக்குள்ள இப்ப நம்மளோட ஃபீலிங் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து இருப்பா. அதாவது இவளுக்குமே வந்து ஹீரோ மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிஃப்டே வந்து கொடுத்துருப்பா. ஆனா அந்த கிஃப்டோட கவர் எல்லாம் வந்து வெளியே கிடக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ள அப்படின்னு நம்ம கொடுத்த கிஃப்ட் வந்து ஹீரோக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. இப்ப இதெல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கா ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா யோசிக்க ஆரம்பிக்கிறா அந்த கிஃப்ட் வந்து எங்க போச்சு அப்படிங்கறத பத்தி. அப்பதான் ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ வந்து கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கசின் தான் வந்து ஹீரோயின் கொடுத்த பேக்கை வந்து எடுத்துட்டு போயிருப்பான். இது ஹீரோவே வந்து நோட் பண்ணியிருப்பான். இருந்தாலும் கண்ணு காணாம அதை வந்து விட்டுடுறான். அதுக்கப்புறம் இன்னுமே நல்லா டீப்பா வந்து யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா இதை கசின் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே வந்து பண்ணிடுறான். அந்நேரம் பார்த்துதான் கசினுமே வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். அவங்க அம்மாவுமே அவன் பின்னாடியே வந்துட்டு, உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா உன்னோட பர்த்டே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் இவனோட பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம், ஸோ அதுக்காக சின்னதா ஒரு டின்னர் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்காக நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க வந்து இப்போ ஓகேவா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவுமே நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இப்போ ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்காக ஃபுட் எடுக்கும்போது அவனோட அம்மா வந்துட்டு, இங்க பாரு அவன் வந்து நம்மளோட கெஸ்ட், அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவனை கவனி அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாப்பிட விடாம பண்றாங்க. இது ஹீரோவுமே பெருசா கண்டுக்காம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்து கசின் கிட்ட கொடுத்துடுறான். அப்ப அம்மா வந்துட்டு இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, உனக்காக நான் நிறைய ப்ரெசென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கசினி கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு கடுப்பாகுது. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் வந்து பர்த்டே, ஆனா நீங்க வந்து அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேக்குறா. ஆனா அம்மாவுமே இது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இங்க பாருங்க உங்களுக்கு தானே இன்னைக்கு பர்த்டே, ஸோ அதனால நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நிறைய ஃபுட்டை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்த கசின் பையன் வந்து சும்மா இருக்காம கரெக்டா ஹீரோ வந்து எதை எடுக்க வரானோ அதே வந்து இவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோயினுமே அவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலன்னா என்ன, நான் வந்து உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹீரோக்கு வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக் ஆகுது. இன்னைக்கு என்ன நீ ரொம்பவே டிஃப்ரெண்டா நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து ஏன்னா உங்களை எனக்கு அந்த அளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஊட்டி விடுறா. கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கசின் கிட்ட நீ வந்து ஃபுட்டு மட்டும் தான் இப்படி எடுப்பியா, இல்ல அப்படின்னா கம்பெனி விஷயத்துலயும் இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறா. இதுல கசின் வந்து கடுப்பாயிட்டு வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். ஆனா ஹீரோ வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஒய்ஃபோட கையே நீ பிடிப்ப அப்படின்னு சொல்லி அவனோட கையை வந்து நல்லா முறிச்சு விட்டுடுறான். அம்மா வந்துட்டு கசினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து நம்மளோட வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் கிட்ட நீ இப்படிதான் நடந்து
நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப வந்து ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இவன் வந்து கையை பிடிக்கிறானே, அவளோட கை வந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதனால கசினுமே கடுப்பாயிட்டு, அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, நான் மட்டும் தானே கெட்டவன், அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கைய பாக்குறான். அவளோட கை வந்து கொஞ்சம் செவந்து போயிருக்கு. அதனால நான் மருந்து போட்டு விடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு வந்துட்ட பிறகு ஹீரோ வந்து ஹீரோயினோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து மொபைல் எடுத்து செக் பண்றா. பார்த்தா மணி வந்து 10 ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு அப்படின்னா ஹீரோட பர்த்டே வந்து முடிய போகுது. அதனால ஹீரோயின் வந்துட்டு, இங்க பாருங்க உங்களோட பர்த்டே வந்து முடிய போகுது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து வெளியே கூட்டிட்டு போறா. ஆனா இந்த வாட்டி கார்ல போகாம 2 பேரும் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து ஞாபகத்துக்கு வருது. இதுல ஹீரோயின் அவளோட சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வருவா. அப்ப ஹீரோவை பார்த்துட்டு, இது என்னோட புது சைக்கிள், இதுல வந்து ஒரு ரைடு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதனால ஹீரோவுமே வந்து ஹீரோயினோட சைக்கிள்ல வந்து ஏறுறான். ஹீரோயின் வந்து கொஞ்ச தூரம் நல்லா தான் ஓட்டுறா. அதுக்கப்புறம் அப்படியே தடுமாறி போய் கீழே விழுந்துடுறா. ஆனா அப்ப கூட ஹீரோக்கு ஹீரோயின் மேல வந்து கோவம் வந்திருக்காது. நீ வந்து ஓகேவா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பான். இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு வந்து சிரிப்பு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கேக் கடைக்கு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து நான் கேக்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து நான் சின்ன கேக்காவே வந்து செலக்ட் பண்றேன், ஏன்னா அப்பதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கேக்கை வந்து வாங்கிக்கிறா. அப்படியே வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த கேக்ல கேண்டில்லாம் வச்சு ரெடி பண்றா. ரெடி பண்ணிட்டு ஹீரோவை வந்து விஷ் பண்ண சொல்றா. ஹீரோ வந்து அவனோட மனசுக்குள்ள, இப்ப வந்து நீ என் கூட எப்படி இருக்கியோ அதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டில வந்து ஊதுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கேக்க மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறா. இப்படி ஹீரோயின் கேட்டு ஹீரோ வந்து வேண்டாம் நான் சொல்லுவான், நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஓரமா வச்சுட்டு போட்டோக்கு வந்து போஸ் கொடுக்குறான். ஹீரோயின் ஹீரோவோட காதுல, இன்னைக்கு நைட் எனக்கு உன்னை ரொம்பவே அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ வந்து ஷாக் ஆயிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஸ் பண்றா. கிஸ் பண்ண மாதிரியே நிறைய போட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபேஸை பார்க்குறா. ஹீரோக்கா ஒரு பக்கம் இதெல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் கிடையாது, நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, உங்களுக்கு நான் இன்னொரு ஷாக்குமே வச்சுருக்கேன், உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அதை நானும் கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு உங்களோட டைரியை போய் பார்த்தேன், உங்களோட சீக்ரெட் க்ரஷ் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இனிமே நீ வந்து என்னை விட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே என்ன சொன்னீங்க, திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் டீப்பாவே வந்து கிஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு, அந்த டைரி ஃபுல்லாவே என்னோட ஃபீலிங்ஸை தான் வந்து நான் எழுதி வச்சிருப்பேன், என்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து, இவ்வளோ நாள் நான் எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளா இருந்துட்டேன், பட் என்னதான் இருந்தாலுமே இதை உங்களோட வாயால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினுமே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருப்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்ல பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண மாதிரி சோசியல் மீடியால போட்டோ வந்து போட்டு விட்டுருப்பா. அதை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே கடுப்புல உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, இதுக்காகலாம் எதுக்குடா இவ்வளோ ஃபீல் பண்ற, நீ இப்படி அவளை பத்தி நினைக்கிறத வச்சு பார்க்கும்போது நீ வந்து அவளை லவ் மட்டும் தான் பண்ணியா, இல்லைன்னா மற்றது எல்லாமே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கடுப்பாயிட்டு பக்கத்துல இருக்கிற வைன் பாட்டில் எடுத்து அவனோட மண்டையிலே வந்து போட்டுடுறான். அதனால ஃப்ரெண்டு வந்து கடுப்பாயிட்டு, உண்மையாவே நீ வந்து ஒரு பைத்தியக்கார தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்துட்டு, இங்க பாரு திருப்பி திருப்பி என்ன இப்படி இன்சல்ட் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டு, நம்மளோட மூவி வந்து ரொம்பவே சக்சஸா போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் வச்சிருக்கோம்ல, அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் என்னோட ஹஸ்பண்டை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்றா.
அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே உள்ள வந்துட்டு யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நடந்த மூவிக்கு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க, ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து இப்போ வந்து என்னால் வர முடியாது, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு உன் கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சின்னதாக ஒரு வீடியோ வந்து காட்டுறான். அந்த வீடியோவில் சின்ன வயசுல இவங்க 2 பேரும் வாளை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து வீடியோவை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சண்டையில கடைசியா ஹீரோயின் தான் வந்து வின் பண்ணியிருப்பா. உடனே ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே ஹீரோயினை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாரு, நான் வந்து உன்னோட அப்பா, அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து இப்போ சிரிப்பு தான் வருது. இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் அம்மாஞ்சியாக தான் இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால தான் ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு, சிரிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ வந்து கேட்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோயின் கையில் இருக்கிறத வாங்கி ஓரமாக வச்சுட்டு இங்கே பாரு, நீ வந்து என்னோட அப்பாவா இருந்த அப்படின்னா நான் வந்து ஒரு கோஸ்டா வந்து மாற போறேன், அதை வந்து பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயினும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பவும் கூட நான் தான் வந்து உன்னோட அப்பாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறா. இதை கேட்ட ஹீரோக்கு வந்து சிரிப்பு தான் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹீரோயினை பெட்ல தள்ளிட்டு இங்கே பார், நீ வந்து அப்போ என்ன வேணும்னாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்து நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே பார், எல்லாமே வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. அப்போதான் வந்து அவள் அங்கே ஹீரோ இருக்கிறதையும் நோட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே உன்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ அங்க இருக்கிறதே வந்து நோட் பண்றா. ஹீரோயினை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் படத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறதுல ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம படத்தை பற்றி தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம், அதனால படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா விஷயத்தையுமே வந்து நான் எங்களோட மெமரிஸை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை தான் வந்து இதில் ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்னோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம், ஸோ அதனால வேணாமே அப்படின்னு சொல்றதுக்காக வரான். ஆனால் இவன் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஹீரோயின் வந்து டக்குன்னு ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறா. இது எல்லாத்தையுமே மேலே இருந்துட்டு பாய் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாக வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் பாய் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அங்கே வராங்க. அவன் இந்த சீனை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறான் அப்படிங்கிற விஷயம் அம்மாவுக்கு நல்லாவே புரியுது. அதனால என்னால் தானே எல்லாமே நடந்துச்சு, நீ மட்டும் எனக்காக வந்து நீ நினைக்காம இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீ இப்போ அவ கூட இருந்திருப்பல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசி இனிமேல் என்னாக போகுது, நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அம்மா வந்து என்னால் தானே உன்னோட லவ் பிரியிற மாதிரி போயிடுச்சு, இருந்தாலுமே நீ அவகிட்ட ஒரு வாட்டி போய் பேசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினோட ஃபோனுக்கு நான் வந்து உன்னை விட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் போகலை, என்னோட கட்டாயம் அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து உன்கிட்ட ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். ஹீரோயின் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதனால ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறான். ஹீரோவுமே வந்து இதை பார்த்துட்டு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு நீ போன வாட்டி எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கும் போதே என்னோட பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னா நீ வந்து முடிஞ்சு போயிட்ட அப்படிங்கிறத, பட் இருந்தாலும் ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறான். இப்போ பாய் ஃப்ரெண்டு வந்து இப்போ வேணும்னா அவள் உன் கூட இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட அவள் உன் கூட இருப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதே நேரம் பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து பேசுறதுக்காக வரா. ஹீரோயின் வந்துட்டு உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இவங்க அம்மா வந்துட்டு நான் சும்மா தாம்மா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஹூ கூட பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அதாவது என்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்காக வரா. ஆனா அதுக்குள்ள அம்மா வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாமே வந்து என்னால தான் நடந்துச்சு, என்னால தான் அவன் வந்து உன்னை விட்டு பிரியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. அதுல இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஹீரோ வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட டீலிங் பேசினதா சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டுமே வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால அந்த டீலிங்கை வந்து ஓகே பண்ணிட்டு ஹீரோயினை வந்து விட்டு கொடுத்துருப்பான். ஸோ இந்த விஷயத்த வந்து இப்போ சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி போயிடுது அவங்களுக்கு. அப்போன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க, இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம், இந்த விஷயத்த இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறான்.
அப்படியே அம்மாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்ட பிறகு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, என்னோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை உங்ககிட்ட நான் வந்து ஒரு வாட்டி சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் ஒரே ஒரு வாட்டி அவங்ககிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோவுமே சரி நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றான். அதுல இவனும் ஹீரோயினும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை மணிக்கு வரணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி. அதுக்கப்புறம் அவனோட பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போன்னு பார்த்து தான் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாம போயிருக்கு. இவனும் வந்து அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அம்மா வந்து, எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட போ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்பா வந்துட்டு, அவ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லப்பா, இங்க பாரு அவளுக்கு வந்து கேன்சர் இருக்கு, இதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேன்சர் இருந்த விஷயத்த இப்பதான் வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அம்மா வந்துட்டு, இங்க பாரு என்னோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகுது, ஆனா உன்னோட வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது, நீ வந்து ஒழுங்கா கிளம்பி இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்துதான் ஹீரோவுமே கால் பண்ணிட்டு, இங்க பாரு உன் கூட எனக்கு ஒரு சின்னதா டீலிங் இருக்கு, உன்னை பார்த்து நான் வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். இவனும் என்னன்னு கேட்கறதுக்காக கீழே இறங்கி போறான். அப்ப ஹீரோ வந்துட்டு, உன்னோட அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இதை நினைச்சு நீ ரொம்பவே கவலைப்பட வேணாம், ஏன்னா நான் உனக்கு ஒரு $10 மில்லியன் வந்து ஃப்ரீயாவே தரேன், ஆனா நீ அதை வந்து எடுத்துக்கிட்டு ஹீரோனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றான். பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பக்கம், என்னோட காதலுக்கே நீ வந்து விலை பேசுறியா, உன்னோட விலையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றான். இருந்தாலுமே ஹீரோ வந்து, இப்ப தேவையில்லைன்னா என்ன, உனக்கு வந்து பின்னாடி தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார்டை வந்து கொடுக்குறான். பாய் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான், அதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே இனிமே ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அதனால அவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க, அதுக்கான காசை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பாவுக்கு ஒரு பக்கம் அழுகையா வருது, ஏன்னா அப்பா கிட்ட வந்து சுத்தமா காசு இருக்காது. ஸோ காசுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் வந்து, நான் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கால் பண்ணி இந்த டீலிங்க்கு வந்து ஓகே சொல்லியிருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோவுமே அங்கதான் உட்காந்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போறா அப்படிங்கிறத கேட்கறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, உன்னோட சிச்சுவேஷன் வந்து அப்படி இருந்துச்சு, அதனால நீ வந்து என்ன பண்ணுவ, இதுல வந்து நான் உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷுவலா விட்டுடுறா. அப்ப கூட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, சரி நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இப்பயாவது எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ரூம்ல ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க வந்து தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து முழிச்சுதான் இருப்பான். இருந்தாலுமே ஹீரோயின் என்ன சொல்ல போறா அப்படிங்கறத கேட்கறதுக்கு தைரியம் இல்லாம தூங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இவளும் வந்து அதை அட்டன் பண்ணிட்டு, நான் வந்து சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து கட் பண்றா. இதையுமே ஹீரோ கேட்டுடுறான். இப்போ அவனோட மனசுக்குள்ள, கடைசியா நீ என்னை விட்டு போறதுக்கான முடிவை தான் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறான். அந்த டென்ஷன்லயே காலையில எந்திரிச்சிட்ட பிறகு ரொம்பவே அதிகமா ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஹீரோயின் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பா. கூடவே அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டையுமே வந்து பேக் பண்றதுக்காக எடுப்பா. மேரேஜ் சர்டிபிகேட்டை டச் பண்ண உடனேயே ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்பதான் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இப்போ நீ எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து, நான் வேற ஒரு சிட்டிக்கு போகணும், எனக்கு 8 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோ வந்துட்டு, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா நீ வந்து இப்போ என்னோட ஒய்ஃபா இருக்க, அதனால உன்னை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்கிருந்து போக விட மாட்டேங்கிறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு, என்னை விடுங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்போ கூட ஹீரோ வந்து அதை கேட்காம ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு, நீ வந்து எனக்கு மட்டும் தாடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரகடாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னங்க இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து ஒர்க் விஷயமா தான் வெளியே வந்து கிளம்புறேன், இதை வந்து நேற்று நைட்டே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக வரா. ஆனால் இவன் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு,
உனக்கு வந்து உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, அப்படின்னா நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட இங்கேருந்து நான் ஓடி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட காதை செல்லமாக கடிக்கிறான். இதனால ஹீரோயின் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து இந்த மாதிரியான நினப்பு கூட உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து நானுமே வந்து உங்ககிட்ட அதான் சொல்ல வரேன், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஸோ அதனால பாஸ்ட்ல நடந்ததை பாஸ்டோட விட்டுடலாம், இனிமே நீங்களும் நானும் சேர்ந்து ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்ட கேள்விக்கு ஹீரோயின் என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு, இங்க பாரு, நான் வந்து ஸ்டார்டிங்ல விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா இப்போ வந்து என்னோட முழு மனசார நான் வந்து அவரை ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அவரை விட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓமலையும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேருமே வந்து இப்படியே இருந்துக்கலாம், நம்ம வந்து ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற சீனை காட்டுறாங்க. வழக்கமாக ஹீரோ தான் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவான், ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு, உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் கரெக்டு தான், பட் என்னால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோ வந்துட்டு ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போகிறான். அப்போன்னு பார்த்து தான் அங்கே திடீர்னு கசின் உள்ள வரான். ஹீரோ வந்து கசின் கிட்ட, நீ மட்டும் அந்த ஃபோட்டோ ஆல்பமை என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா உன்னோட கம்பெனியை உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருப்பான். அதனால கசினுமே அதுக்கு பயந்துட்டு அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துட்றான். அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு, கடைசியாக அந்த ஆல்பம் வந்து உங்கள் கைக்கு வந்துருச்சு, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியாக இருக்கிற ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது அவங்களோட பழைய ஞாபகம் எல்லாமே திருப்பி வர மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இப்போ ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, எனக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க. இவங்க இது வரைக்கும் ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து எதுக்காக இந்த சாரி அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, என்னதான் இருந்தாலுமே கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு நான் உன்னை ஹனிமூன் கூட்டிட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வா நான் உன்னை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரியே திருப்பியும் வெட்டிங்கை வந்து ரீக்ரியேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்குமே அது பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரிங்கை வந்து காட்டிட்டு, நீ வந்து என்னை திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை வந்து காட்டுறா. அதனால ஹீரோ வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு அவன் கையில் இருக்கிற ரிங்கை வந்து ஹீரோயின் கையில் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, அந்த கல்யாணத்தில் தான் வந்து நீங்கள் சிரிக்கலை, இந்த கல்யாணத்துலையாவது நல்லா ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து நல்லா சிரிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கடைசி ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வருவான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. இதில் ஹீரோ வந்து ரொம்பவே பதட்டமாயிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறான். இப்போ டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, மொதல் 3 மாதத்துக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, இவர் எதை பற்றி சொல்லிட்டு போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோயின் வந்து அவளோட வயிற்றுல கையை வச்சு காமிக்கிறா. அப்போதான் ஹீரோக்கு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இதை பார்த்து ஹாப்பி ஆகுவான்னு பார்த்தா ரொம்பவே ஷாக்கில் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இன்னும் 7 மாதம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வரப்போகுது, இதை பற்றி உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ வந்து, இதை நினச்சா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்குன்னு ஒரு வீட்டை வந்து உருவாக்கி கொடுக்க போற, அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினுமே, அப்ப நீங்க மட்டும் என்னவா, நீங்களுமே கூட எனக்கான வீட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, இனிமே நம்ம 2 பேரும் எப்பவுமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். இதோட இந்த கியூட்டான டிராமா இங்க முடியுது. இதே மாதிரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.